நான் ஒரு லெட்டரை காமிக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது பதில் சொல்லணும். 19/1/2021 எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கமிஷனருக்கு ஒரு லெட்டர் கொடுக்கிறார். வணக்கம், கடந்த 10 முதல் 12 ஆண்டுகளாக NULM திட்டத்தின் சென்னை மாநகராட்சிக்கு தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த 12,000 பேரை திடீரென்று 12/1/2021 அன்று பணி நீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது. இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சீன பிரதமர் வருகை, வர்தா, நிவர் ஆகிய புயல்கள் மற்றும் கொரோனா பேரிடர் போன்ற பல்வேறு நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றியுள்ளார்கள். அது மட்டுமன்றி இவர்களில் 90% பேர் பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பதை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது பணி நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிவித்துக் கொள்ளும். அதே வேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆற்றிய பணி கருதி 12,000 பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திடுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உயர்நீதிமன்றத்தின் வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரான பிறகு இன்றைக்கு இருக்க திமுக அரசு நிலைப்பாடு மாறியது ஏன்? அப்ப எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது உங்களோட நிலைப்பாடு ஒண்ணு, ஆளுங்கட்சியான பிறகு தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது மக்களோட போராடி நின்ன ஒரு கட்சி இன்றைக்கு ஒரு போராட்டம் நடத்தினா அவர்களை கைது செய்யறதும், நைட்டோட நைட்டா அடக்குமுறையோட தூக்கி எறிகிறதும், இன்றைக்கு உண்ணாவிரதமா நம்மளுடைய சகோதரிகள் அவர் சொன்ன மாதிரியே இன்றைக்கு இருக்கக்கூடிய, ஏன் சென்னை மட்டும் இல்ல, இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தோழிகள், அதாவது ஜெனோவா, பாரதி, கீதா, வசந்தி தோழிகள் கடந்த 10 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. சாப்பிடல, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிருக்காங்க. அவங்கள பார்க்கும் பொழுது அவங்களுடைய உயிருக்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் பொழுதுதான் அப்படி தெரியுது. ஏன்னா அவங்களால பேசக்கூட முடியல. இங்க நாங்க பதிவு பண்றோம், அவங்களுக்கு ஒரு உயிருக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டதா அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் முழு காரணம்ங்கிறத நாங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்க பதிவு பண்றோம். வேலையா உயிரானா நாங்க அவங்க கிட்ட கோரிக்கை வச்சது உயிர் தான் முக்கியம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு குழந்தைகள் இருக்காங்க, நிறைய பேர் கணவன்கள் குடி நோயாளியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால ஒரே ஒரு பொருளாதாரத்தோடைய ஒரு வேண்டுகோள், ஒரே ஒரு தான், அவங்க வீட்டில் இருக்க ஒரே ஒரு ஊதியம் தான் அவங்களுடைய பொருளாதாரம். அப்போ அவங்க வீட்டில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபீஸ் கட்ட முடியல. இன்னைக்கு வீட்டு வாடகை கொடுக்க முடியாம 2 தோழிகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1953 சகோதரிகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. இது இந்த மண்டலத்தில் மட்டும் பிரச்சனை இல்ல, 25 மண்டலம், பேரூராட்சி, நகராட்சி, ஏன் பஞ்சாயத்து வரைக்குமே ஊதிய கூலிகள் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் 90% இருக்கக்கூடிய ஆதி திராவிட மக்கள் பாதிக்கப்படும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இவங்கெல்லாம் ஏன் இன்னும் இந்த சகோதரிகளை பார்க்கலன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா அவங்களுடைய உயிர் பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. சோ இதை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்க ஸ்ட்ரைட்டாவே கொண்டு வரோம். இதை முதலமைச்சர் பரிசீலித்து இந்த 1953 பேருக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போர்க்கால அடிப்படையில் இம்மிடியட்டா அவங்கள பேச்சுவார்த்தை நடத்தி சரி செய்யணும். எதிர்காலத்தில் தனியார் மயம் ஆக்கப்படும் பொழுது குறைஞ்சபட்சம் 2-3 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சவங்கள அவங்களுடைய கன்சர்ன் இல்லாம அவங்கள எப்பயுமே தனியார் மையத்துக்கு கொண்டு போக கூடாதுங்கிறது அவங்களுடைய தார்மீக உரிமை. தொழிலாளர்கள் சட்டம் அதுதான் சொல்லுது. சட்டத்தின்படி ஆட்சி செய்யணும். இன்னைக்கு அரசியல் அமைப்பு நாள், இந்த அரசியலமைப்பு நாள் SC ST மக்களுக்கு தனிப்பட்ட உரிமையை கொடுத்திருக்கு. அப்படி 90% மக்கள் இதுல பாதிக்கும் பொழுது SC ST கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த கமிஷன் தூங்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டில்? அந்த கமிஷன் அடிக்கடி கூட்ட வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கு. அப்ப இத்தனை SC ST மக்கள் பாதிக்கும் பொழுது முதலமைச்சர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? இல்ல துணை முதலமைச்சர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? இல்ல அமைச்சர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க?